ஹே ஆல், திஸ் இஸ் மான் ஃப்ரம் MKZ Equipments. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கட்டித்தர க்ளீனிங் தான். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கட்டித்தரையில் அங்கங்கே மாடு கட்டி சாணி போட்டிருக்கும்போது அதையே வலிச்சு கொண்டு போய் குப்பமெண்ட்டில் கொட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு கூடையை வச்சு வலிச்சுட்டு போகும்போது, இந்த மாதிரி ஒரு கூடையை வச்சு வலிச்சுட்டு போகும்போது ஒரு நடையில் என்னங்க 4 மொத்த போட்டு தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேற ஒரு கன்வென்ஷனலான மெத்தட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த ட்ராலி, சிங்கிள் வீல் ட்ராலின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாட்டோட சாணியை ஒட்டுக்க எடுத்துகிட்டு போக முடியும். இதனால் டைமும் மிச்சமாகுது, அப்புறமா தூக்கிட்டு போகிற சுமையும் குறையுது. ஸோ இதையே பெரியவங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக அதை பிடிச்சி அழகாக தூக்கிட்டு போய்க்க முடியும். ஸோ ஒரு பெரியவங்க ஒரு மாட்டு பண்ணையை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது சாணி வலிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஸோ அதுக்காகவே தான் இந்த ட்ராலி கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராலியை ஈஸியாக பெரியவங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியும், ஈஸியாக தள்ளிட்டு போய்க்க முடியும். சிங்கிள் வீல் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ அங்கங்கே சாணி கிடைக்குது. டபுள் வீல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாணி மேலே ஏறிட்டு போனதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே சிங்கிள் வீலில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எப்படி வேணுமோ அழகாக சாணி இருக்க இடத்த நகர்த்தி அழகாக தள்ளிட்டு போய்க்க முடியும். ஸோ இதை பயன்படுத்திட்டு அழகாக போட்டுக்க முடியும். ஸோ இது பெரியவங்க கிட்டத்தட்ட வழியாகவே நப்பி உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக தான் சிங்கிள் வீலும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதோட பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே இப்படி சாஞ்சிரும் அப்படிங்கிற இது பண்ணுக்கு தேவையில்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நப்பி அழகாக தள்ளிட்டு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராலி வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் அவைலபிள் தான். தேங்க்யூ.